வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 ஏ டைப்புக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். டோட்டல் மார்க் வந்து 70 மார்க்கு. 70 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. எப்போவுமே 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க்கில் வந்து 13 1 மார்க் வந்து புக் பேக்கில் கேட்பாங்க. ரிமைனிங் 2 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் கேட்பாங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 12th பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி ஏ டைப் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். 12th பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கொஷின் வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6x12 சுரப்பு மற்றும் ஊடுருவ வகை டப்பித்தது வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் செக்ரட்டரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஈட்டம். எண்டோதீலியம் என்றால் என்ன? வாட் இஸ் எண்டோதீலியம்? மென்டலின் ஆய்வுகளை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுதுக. கிவ் த நேம்ஸ் ஆஃப் சயின்டிஸ்ட் ரீடிஸ்கவர் இன் மென்டலிசம். டாட்டா பேலை என்றால் என்ன? வாட் இஸ் டாட்டா பாக்ஸ்? தடைக்கட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி என்றால் என்ன? வாட் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்? முழு வாக்குத்திறன் என்றால் என்ன? டிஃபைன் டோட்டிபொட்டன்சி. வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன? அதன் வகைகளை குறிப்பிடுக. வாட் இஸ் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்? மென்ஷன் த டைம். ஆற்றல் பிரமிட் எப்போதும் நேரானவை காரணம் கூறு. த பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆல்வேஸ் செப்பரேட் கிவ் த ரீசன். பசுமையில்ல விளைவை உண்டாக்க மனித செயல்பாடுகளை எழுதுக. மென்ஷன் த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் தட் லீட் டு த ப்ரொடியூஸ்டு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அடுத்து 6x3 18. இதில் 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. மென்டலின் 7 வேறுபட்ட பண்புகளை கூறுக. நேம் த 7 கான்ட்ராக்டட் ஆஃப் மென்டல். முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்குவெட்டு தோற்றம் படமறிந்து பாகம் குறிக்கும். ட்ரா அண்ட் லேபிள் டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்டர். இரட்டிப்பாதல் கவை என்றால் என்ன? வாட் இஸ் ரெப்ளிகேஷன் ப்ரூவ்? ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிர்களை வளர்ப்பதற்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்துவார்? வாட் ஆர் த கெமிக்கல்ஸ் யூஸ்டு டு க்ரோ த மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா? ஆழ்மிகு மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும். ஏன்? ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ப்ரோபண்டல் ஜோன் வில் பி லோ. ஒய்? அச்சுறுத்தப்பட்ட மற்றும் பாதிப்புக்குட்பட்ட சிற்றினங்களை வேறுபடுத்துக. பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்கள் யாவை? ரைட் டவுன் த அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பிளான் பிரீடிங். சூழ்நிலை படிநிலைகள் என்றால் என்ன? பல்வேறு சூழ்நிலை படிநிலைகளை எழுதுக. வாட் இஸ் இக்காலஜிக்கல் ஹைரார்கி? நேம் த லெவல்ஸ் ஆஃப் இக்காலஜிக்கல் ஹைரார்கி. உடல் நகல்சார் வேறுபாடு கேமிட்டோ நகல்சார் வேறுபாடு என்றால் என்ன? வாட் ஆர் த சோமோக்ளோமல் கேமிட்டோ குளோனல் வேரியேஷன். அடுத்து 5x5 கருவுரா கனிகள் அதன் முக்கியத்துவம் பற்றி குறிப்பு வரைக. வறண்ட தாவரங்களின் உள்ளமைப்பு தகவமைப்பை எழுதுக. டிஃபைன் பார்த்னோகார்பிக். ரைட் த நோட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். எனாமரேட் த அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோபைட்ஸ். ஓங்கு மரத்தில் எடுத்துக்காட்டுடன் குறிக்கும் அல்லது கீழ்கண்ட விவரங்களை பிரமிடு வந்து கேட்டிருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே மரபு வரைபடம் என்றால் என்ன? இதன் பயன்களை எழுதுக. காடு அழிப்பின் விளைவுகள் யாவை? உயிரி வழி திருத்தம் என்றால் என்ன? உயிரி வழி தொழில்நுட்பத்திற்கான எடுத்துக்காட்டு. தலையுறமடல் குறிப்பு வரைக. வாட் இஸ் பயோ ரெமிடியேஷன்? கிவ் த சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பயோ ரெமிடியேஷன். எக்ஸ்பிளைன் த கிரீன் மேனுவரிங். உரைக்குளிர் பாதுகாப்பு பற்றி விளக்குக. இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழா நெல்லி நிலவேம்பு ஆடத்தோடா இவற்றின் செயலாக்க மூல மருந்து மற்றும் மருத்துவ முக்கியத்துவத்தை தருக. கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் க்ரையோ ப்ரிசர்வேஷன். கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் ஆக்டிவ் பிரின்சிபல் அண்ட் மைக்ரோபியல் வேல்யூஸ் ஆஃப் நிலவேம்பு கீழா நெல்லி ஆடத்தோடா பிளான்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ 12th பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி ஏ டைப்புக்கான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.